ஏட்டி அக்காலங்க காணல, நீ மட்டும்தான் இருக்கா? அவள் உள்ள எதையாவது நோண்டிக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் சாப்பிடும் கட்டி. சாப்பிட்டு முடிச்சு அந்த பாத்திரம் வளத்தையும் கழுவி வச்சுட்டு வரங்கட்டு. லெடி சாமி, லெடி சாமி, அம்மா கூப்பிடுதா வட்டி, இங்க வா. வாரேன் டீ, இரு வாரேன். ஏம்மா ஏன் கூப்பிட்டியா? லேட்டி சாப்பிடு கட்டி சீக்கிரம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் பாத்திரத்தை கழுவி வச்சிருவேன்ல. காலையிலேருந்து சாயந்தரம் வரை அந்த அடுப்பங்கரையிலே கிடக்க வேண்டியதாக இருக்குது. சீக்கிரம் சாப்பிடுங்க மக்களே. ஏம்மா என்ன சாப்பாடு வச்சியா? லேட்டி தோசையும் சட்னி வச்சிருக்கேன் டீ, போய் சாப்பிடு போ. எனக்கு டெய்லி தோசை சட்னி. அந்த சட்னி எம்மா வைக்கிறது வகைக்கு ஆகாதது மாதிரி வைப்பிய. அந்த சட்னியை விட்டு தான் தொலைங்களாம். தேங்காய் விற்கிற விலையில உங்களுக்கு சட்னி வச்சு தரேன் பத்தியாட்டி. என்ன சொல்லணும்? அந்த பிள்ளை எனக்கு காமிக்காம என்னதுனால இருந்ததை திங்குவாட்டி. உனக்கு மட்டும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ஏம்மா நீங்களே சொல்றியா தேங்காய் விலை கூடுதல்னு. அப்போ அந்த சட்னியை வைக்காம அந்த மசாலா தோசை மாதிரி வைக்கலாம்லாமா? உருளைக்கிழங்கு விலை குறைவு தானே, அதை வச்சு தரலாம்ல. டெய்லி அந்த இட்லி தோசை, அதுக்கு ஒரே சைடு சட்னி, தேங்காய் சட்னி மட்டும்தான் வைப்பிய. வேற என்ன ஏட்டி உனக்கு வைக்கணும்? ஏம்மா உங்களுக்கு தெரிஞ்சது தேங்காய் சட்னி மட்டும்தான்னு சொல்லுங்க. சட்னி நிறைய இருக்குது. ஏன் தக்காளி சட்னி உங்களுக்கு தெரியவே செய்யாதோ? ஆமாட்டி, எல்லாம் நீ உன் சௌரியத்துக்கு சொல்லுவா. வேண்டாத நேரம் பிறந்திருப்பான்னு நினைக்கேன். ஏம்மா ஏம்மா அது உங்களுக்கு தான் தெரியும். நான் வேண்டிய நேரம் பிறந்தேனா வேண்டாத நேரம் பிறந்தேனான்னு. நீங்கள் தானே பெத்திய. வாய் நல்லா கூடி போச்சு உனக்கு. இல்லட்டி நீ ஏன் அமைதியா இருக்கா? உன் பங்குக்கு ஏதாவது சொல்லுவியே, சொல்லு. இல்லட்டி நான் கூட இன்னைக்கு பூரி ஏதாவது செஞ்சிருப்பாவளோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா துவாசை. பூரி போடதான் இருந்தால் நம்மளை உருட்டதுக்கு கூப்பிடுவாவலாட்டி, அதனால பூரி இல்லைன்னு தெரியும். சரி வேற ஏதாவது வச்சிருப்பாவன்னு நினைச்சேன். எதை கொடுத்தாலும் தின்னுட்டு இருந்த பிள்ளை இப்போ அதுவும் வகை வகையாக எதிர்பார்க்குது. அவள் உங்கள் முன்னாடி தான் நல்லா நடிப்பா. ஏட்டி எப்படி நடிச்சாலும் கொடுக்கறத தின்னுட்டு இருந்தாலாட்டி உன்ன மாதிரி அழுது அடம்பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இல்லைல்ல. ஏம்மா நாளைக்கு அது வேற ஏதாவது செஞ்சு தருவியலாமா ப்ளீஸ்மா? ஏட்டி நாளைக்கு உள்ள கதை நாளைக்கு. போங்க போய் சாப்பிடுங்க போங்க.